Charlie, Charlie, are you there? Hi guys and welcome to my channel. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜர்னி வித் முனீஸ்வரன். நான் தான் உங்க முனீஸ்வரன். ஸோ இன்னைக்கு நான் சார்லி கேமை பற்றி தான் பேச போகிறேன். அதாவது த பேரநார்மல் கேம். நான் ஏற்கனவே பேரநார்மல் கேம் பற்றி வீடியோ செஞ்சுருக்கேன். அதாவது த பேபி ப்ளூ சேலஞ்ச் லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோ தான். ஸோ இன்னைக்கு நான் செகண்ட் பேரநார்மல் கேமை பற்றி ஒரு வீடியோ போட போகிறேன். அதாவது த சார்லி கேம். சார்லி கேம் ரொம்ப ஃபேமஸாக எங்கே விளையாடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் தான். ஸோ மெக்சிகோவில் ரொம்ப அந்த சார்லி கேம் மேலே ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி உருகி அதை நிறைய பேர் விளையாடுறாங்க. ஒரு கிராமத்தில் ஒரு ஆள் விளையாடுறாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் விளையாடுறான், பக்கத்து வீட்டுக்காரன் விளையாடுறான்னா எகுத்து வீட்டுக்காரன் விளையாடுறான், எகுத்து வீட்டுக்காரன் விளையாடுறான்னா அந்த லோரோங்கே விளையாடுறான், அந்த லோரோங்கே விளையாடுறான்னா அந்த கிராமமே விளையாடுறான், அந்த கிராமமே விளையாடுறான்னா அந்த மாநிலமே விளையாடுது, அந்த மாநிலமே விளையாடுதுன்னா அந்த நாடே விளையாடுது. அப்படிதான் இப்போ மெக்சிகோவோ மாட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நான் ஏற்கனவே ஓஜா போட்டை பற்றி வீடியோ போட்டது கிடையாது. ஆனால் இதில் நான் சார்லி கேமையும் ஓஜா போட்டையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணுவேன். ஏன்னா அது உங்களுக்கு தெரியுதுக்காக. ஹோப்ஃபுல்லி நான் சார்லி ஓஜா போட் கேமை போடுறேன். மேபி அடுத்த வீடியோ அதான் கூட இருக்கலாம். ஸோ இந்த ஓஜா போட் எப்படி விளையாடுவாங்கன்னா ஒரு பாட் இருக்கும். ஸோ அந்த பாட்டில் ஏபிசிடி 1 2 3 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கும். முட்டை 0 இருக்கும். அதுக்கப்புறம் எஸ் நோ பாய் அதெல்லாம் இருக்கும். பாய் ஹோம் இருக்கும். ஸோ அப்படி ஒரு பாட் இருக்கும். அந்த பாட் மேலே வச்சு ஒரு காயின் மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு நவுத்தி தான் அந்த கேம் விளையாடுவாங்க. ஸோ அதை வாங்கினோன்னா நம்மளுக்கு காசு வேணும், செலவாகும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் சார்லி கேமுக்கு தேவைப்படுறது ஒரு வெள்ளைத்தாள், 2 பென்சிலு, ஒரு பேடு, அப்புறம் நீங்க சாரி கால் வருது. ஓகே நம்ம திரும்ப கதைக்கு வருவோம். ஸோ நான் எதில் விட்டேன்? ஜாமா. ஸோ இந்த ஜாமாலாம் தேவைப்படும். அப்புறம் நீங்கள் தேவைப்படுவீங்க இந்த கேம் விளையாடுறதுக்கு. ஸோ இந்த கேம் எப்படி விளையாடுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ரூமுக்குள்ளே உட்காரணும். அப்புறம் நீங்கள் இந்த ரூமுக்குள்ளே உட்காந்து கதவை சாத்திட்டாலுமே கூட உங்கள் ரூமை விட்டு வெளியே போய் உங்கள் ஃபுல்லாக வீடு இருக்குல்ல அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே லைட் அடிக்கணும். ஹாலு, லிவிங் ரூமு, கிச்சனு, டாய்லெட்டு, நீங்கள் விளையாடுற அந்த ரூமு, அப்புறம் மற்ற ரூம்ஸு, அதுக்கப்புறம் பெல்கனி, பார்க்கிங் லாட், அந்த இடம் எல்லாத்துலேயுமே லைட்டு கண்டிப்பாக எல்லாருமே வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி லைட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த லைட்டை அவங்க கண்டிப்பாக ஆஃப் பண்ணி ஆகணும். ஆஃப் பண்ணால் மட்டும்தான் இந்த கேமை விளையாட முடியும். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தாளில் இப்படி ப்ளஸ் தெரியும்ல. ஸோ பெரிய ப்ளஸ்ஸாக ஒரு ப்ளஸ் போட்டுட்டு இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும், இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும், இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும், இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும். கரெக்டாக நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகே, ஸோ இதுதான் அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் செய்யணும். ஸோ எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. இது கிழிச்சி நான் உப்புத்தொட்டியில் போடுவேன். எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. தேவலாம் காட்டிட்டேனோ அப்படின்னு இருக்கு. இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம வீடியோ எடுப்போம். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு தீ மாதிரி அந்த கோடு இருக்குல்ல அதுக்கேற்ற மாதிரி பென்சிலை வச்சுட்டு 2 பென்சில் வேணும். ஒரு பென்சில் இப்படி வச்சோம்னா ஒரு பென்சில் அதுக்கு மேலே இப்படி வைக்கணும். ஸோ ஆக்சுவலி அதுவும் ஒரு தீ மாதிரி தான், நீங்கள் ப்ளஸ் மாதிரி தான் வைக்கணும். ஸோ அந்த கோடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுட்டோன்னே நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கீங்கன்னா அந்த கதவை அடிச்சுட்டு லைட்டை அடிச்சுட்டு மாஸ்டர் ரூமாக இருந்துச்சு, மாஸ்டர் பெட்ரூமாக இருந்துச்சுன்னா ரூம் உள்ளுக்கே ஒரு டாய்லெட் இருக்கும். ஸோ அந்த டாய்லெட்டோட லைட்டையும் கூட நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும். அதாவது இப்படி. ஸோ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா ரூமே இருட்டாக இருக்கும். ஸோ அந்த இருட்டாக இருக்கிற இடத்துல ஒரு மேசையில் நீங்கள் உட்காந்து அந்த பேப்பரை வச்சு இந்த மாதிரி
பென்சிலை நான் சொன்ன மாதிரி வச்சுட்டு உட்காந்து சார்லி சார்லி ஆயுத அப்படின்னு சொல்லணும். சொன்னீங்கன்னா அந்த இடத்துல வந்து சார்லி சார்லி வரலாம், வராம கூட போகலாம். அதாவது சார்லி சார்லி அங்க எப்படி அங்க வந்திருக்கு அப்படின்றது அங்க வந்திருக்கு அப்புறம் அங்க வரல அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒண்ணு அந்த சார்லி வந்து அந்த பென்சில் வச்சிங்க இல்லையா, ஸோ அந்த பென்சில் வந்து தானா நவுந்து எஸ் எக்ஸ் எஸ் அப்படின்னு போட்டிருக்குல்ல அந்த பாக்ஸுக்கு போ. அதுவே அங்க வந்து சார்லி வரல அப்படின்னா இந்த பென்சில் வந்து அழகா நவுந்து நோக்கு போகும். அப்படியா? இல்ல, பேயே இல்லைன்னா அப்புறம் எப்படி நோக்கு போவோம்? ஸோ அந்த பென்சில் வந்து சொந்தமா நவுறாது. பேய் இல்லைன்னா அப்புறம் எப்படி நவுறோம்? கரெக்டா? ஸோ அந்த பென்சில் வந்து பேய் இல்லைன்னா நவுறாம ஒரே இடத்துல தான் இருக்கும். புரியுதா? ஸோ ஒரே இடத்துல இருக்கும். ஸோ அது வந்து நம்ம வந்து எப்படி சார்லி அங்கே இருக்கு அப்புறம் இல்லை அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகள். அடுத்தது வந்து இந்த சார்லியை வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்கள் வந்து சார்லி சார்லி ஆயுத அப்படின்னு வந்து சொல்லிட்டீங்க. சொன்னதுக்கு அப்புறமும் அந்த பென்சில் நவரல அப்படின்னா சார்லி வந்து இன்னும் அந்த பேப்பருக்குள்ள பூரல அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து இந்த டைம்லேயே வந்து உங்கள் கேமை கிவ் அப் பண்ணிட்டு கூட போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் திரும்பவும் உங்கள் கேமை தொடரலாம். அடுத்தது திரும்ப சார்லி சார்லி ஆயுத பென்சில் நவரலையா, திரும்ப சொல்லுங்க திரும்ப சொல்லுங்க திரும்ப சொல்லுங்க. அடுத்த வாரம் வரைக்கும் சொல்லுங்க, அடுத்த மாசம் வரைக்கும் சொல்லுங்க, ஒரு வருஷம் வரைக்கும் சொல்லுங்க. எத்தனை தடவை வேணாலும் சொல்றீங்களோ அது உங்களோட லக்கு. ஸோ இந்த மாதிரி சார்லி சார்லி கேமை வந்து ஒரு தடவை சார்லி 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 ஆயுத அப்படின்னு கேட்டு பென்சில் எஸ்க்கு போனவங்களும் இருக்காங்க. நிறைய தடவை கேட்டு பென்சில் எஸ்க்கு போகாம நேராவே இருந்து கேமை கிவ் அப் பண்ணவங்களும் இருக்காங்க. 10-15 தடவை கேட்டு பென்சில் எஸ்க்கு போனவங்களும் இருக்காங்க. இந்த சார்லி வந்து அங்க வந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து அதுகிட்ட கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கறதுனா எப்படின்னா வந்து உனக்கு எத்தனை வயசு, எனக்கு வந்து நாளைக்கு நம்பர் அடிச்சிருமா, எனக்கு எத்தனை வயசு கண்டுபிடி பார்ப்போம், என் பேர் என்ன, அப்படிலாம் நீங்க வந்து அதுகிட்ட கேட்க முடியாது. நீங்க கேட்குற கேள்வி வந்து அதுக்கு பதில் வந்து எஸ் ஓ நோ, இது ரெண்டாக தான் இருக்க முடியும். ஏன்னா வந்து அந்த பேப்பர்ல வந்து எஸ் இல்லைன்னா நோ அந்த ரெண்டு தான் இருக்கு. ஸோ அந்த ரெண்டுல நீங்க கேட்குற கேள்வி உதாரணத்துக்கு இந்த வருஷ கடைசியில நடக்கிற பரீட்சையில நான் பாஸ் பண்ணிடுவேனா, நாளைக்கு 6681 இந்த நம்பர் வந்து அடிக்குமா, ஸோ அந்த மாதிரி கேட்கலாம். அந்த மாதிரி கேட்டோம்னா எஸ் இல்லைன்னா நோ அதுதான் அந்த கேள்வியோட பதிலாக இருக்கும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி கேள்வியை தான் வந்து நீங்கள் சார்லி கிட்ட கேட்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சார்லி கொடுக்குற பதில் வந்து 100க்கு 100 உண்மை அப்புறம் 100க்கு 100 பொய் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நடுத்தரம் தான். அது உண்மையை கூட சொல்லலாம், பொய்யை கூட சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். இந்த கேம் வந்து ரொம்பவே பயங்கரமான கேம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேம்ல வந்து இதுவே வந்து அந்த பேப்பருக்குள்ள வந்து சார்லி பூந்து இருந்துச்சுன்னா அது ஓகே, நம்ம சார்லி கூட பேசிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதுவே வந்து அது உள்ளுக்கு டீமனோ இல்லை ஏதாவது கெட்ட சக்தியோ இல்லை, ஐயோ அது பேர் ராத்திரி சொல்லக்கூடாது, நான் கீழே போடுறேன், அதுவோ வந்து இருந்துச்சுன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? கரெக்டா? ஸோ நம்ம வந்து இந்த கேமை வந்து விளையாடுறத தவிர்க்கிறது எவ்வளவோ நல்லது. உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த கேமை போய் விளையாண்டு சாவறது விட்டுட்டு நம்ம வந்து விளையாடாம அதை வந்து தூர விலகி போனோம்னா நம்மளோட உயிரை நம்ம வந்து காப்பாத்திக்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ வந்து சார்லி சார்லி கேமை எப்படி விளையாடணும் அப்படின்றத நான் உங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து விட்டேன். ஆனா நான் சொல்லி கொடுத்துட்டேன்றதுக்கான ஒரே காரணத்துக்காக எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு சார்லி சார்லி கேம்லாம் எப்படி விளையாடுறதுன்னு தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சி நீங்க போய் சார்லி சார்லி கேமை விளையாடுறாதீங்க. அதை தான் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் வந்து பேபி ப்ளூ சேலஞ்ச் வீடியோ போடும் போதும் சரி, இந்த சார்லி சார்லி கேம் வீடியோ போடும் போதும் சரி, நான் வந்து எப்போதுமே சொல்றது இது ஒன்று தான். எது நான் சொல்றேன்றதுக்காக சொல்லி கொடுக்குறேன்றதுக்காக நீங்க போய் இந்த கேமை விளையாண்டாதீங்க. விளையாண்டிங்கன்னா அப்புறம் எனக்கு எங்க சப்ஸ்கிரைபர் மணி அப்படிலாம் இல்லை. உங்களோட உயிர் உங்க கையில தான். உங்களை வந்து உங்க அப்பா அம்மாவை தவிர யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. உங்க மேல உங்க அப்பா அம்மா வந்து ஒரு பெரிய ஹோப் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஹோப்பை வந்து
நீங்க வந்து நல்லா இருந்தீங்கன்னா, ஆரோக்கியமா இருந்தீங்கன்னா தான் பெரிய ஆளாகி சாதிக்க முடியும். உங்க அப்பா அம்மாவுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்க முடியும். கரெக்டா? அதுவே நீங்க வந்து இந்த மாதிரி சார்லி சார்லி கேம் அதெல்லாம் செஞ்சு அவ்வளோதான்னா சரி சரி ஃபோனை வை. ஓகே, சும்மா சும்மா கால் வருது, மன்னிச்சு. ஸோ இப்போ வந்து கதை சார்லி சார்லி கேமை எப்படி விளையாடணுன்றதை நான் சொல்லிட்டேன். கதை சார்லி சார்லி கேமை விளையாண்டவங்களை பற்றி ஹிஸ்ட்ரி இல்லை, அவங்க சொன்ன கதையை கூகுளில் ஷேர் பண்ண கதையை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இந்த கதை வந்து மலேசியாவில் தான் நடந்திருக்கு. ஸோ மலேசியாவில் நடந்த கதைனா மலேசியாவில் நடந்த கதை. ஸோ இதில் வந்து 4 people இருக்காங்க. 4 people, 4மே வந்து கேர்ள்ஸ். 4 பேருமே வந்து யூனிவர்சிட்டி தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ யூனிவர்சிட்டி படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு வந்து செமஸ்டர் லீவு மாதிரி வந்திருக்கு. செமஸ்டர் லீவுனா வந்து ரொம்ப நீட் லீவு. ஸோ அதில் வந்து அவங்க வந்து உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு மாதம் லீவு கிடைக்குதுன்னா அதில் 4 வாரம், ஒரு வாரம் அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட் வீட்டில், இன்னொரு வாரம் அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட் வீட்டில், இந்த வாரம் 3வது வாரம் வந்து பாதி நாள் அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட் வீட்டில், அப்புறம் மீதி நாள் இன்னொரு ஃப்ரெண்ட் வீட்டில். ஸோ மொத்தமாக 4 ஃப்ரெண்டோட வீட்டையும் முடிச்சிட்டாங்க. ஸோ வீட்டை முடிச்சதுக்கப்புறம் இவங்க 4 பேரும் வந்து திரும்ப வந்து யூனிவர்சிட்டிக்கே போகிறாங்க. அதாவது அவங்களோட ஹாஸ்டலுக்கு தான் திரும்ப போகிறாங்க. ஸோ ஹாஸ்டலுக்கு போகும்போது அவங்க வந்து காடியில் தான் போகிறாங்களா. ஸோ இவங்க 4 பேருமே வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து ஒரே ரூமில் தான் இருக்காங்க, ஒரே யூனிவர்சிட்டி தான். ஸோ வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், எப்போதுமே எங்கே போனாலுமே ஒன்றா தான் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து எங்கே போனாலுமே ஒன்றா தான் போவாங்க. ஸோ இவங்க வந்து எங்கே போனாலுமே ஒன்றா தான் போவாங்க. ஸோ ஒன்றா போகிறதுனால ஒன்றா தான் போவாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவங்க எல்லாருமே. ஸோ அதே பிளானில் தான் வந்து இவங்க வந்து 4 பேரோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கும் போய் விசிட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகும்போது இந்த ஃப்ரெண்ட் இதே வீட்டுக்கு இருக்காங்க, அடுத்த ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகும்போது அடுத்த ஃப்ரெண்ட் அதே வீட்டில் இருக்காங்க. அப்படிலாம் இல்லை, 4 ஃப்ரெண்டுமே 4 ஃப்ரெண்டோட வீட்டுக்கும் போய் விசிட் பண்ணிட்டு தான் வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அவங்களோட யூனிவர்சிட்டிக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கும் போது காரில் வந்து டிஸ்கஷன் பண்ணுறாங்களா. டிஸ்கஷன் எப்படி பண்ணுறாங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறது, இன்னும் ஒரு வாரம் லீவ் இருக்கே, கடுப்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆளாக வந்து யூடியூப் வச்சுருக்காங்க. ஸோ யூடியூப் சேனல் இல்லை, யூடியூப் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த யூடியூப்பில் வந்து பார்க்குறாங்களா என்ன விளாட்லாம், அந்த மாதிரி விளாடுறது, அந்த மாதிரி தான் அவங்க மைண்ட் இருக்குது. ஏன்னா லீவுனாலே நம்ம எல்லாருக்குமே யோசனைக்கு வர்றது விளையாட்டு மட்டும்தானே. ஸோ அதனால வந்து அவங்க அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு கேம் கிடச்சிருக்கு. அது என்னதுன்னா சார்லி சார்லி கேம் தான். ஸோ அந்த சார்லி சார்லி கேமை எப்படி விளாடுறது அப்படின்றத பற்றி அவங்க வந்து யூடியூப்பில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி இப்போ தான் நிறைய யூடியூபர்ஸ் போடுறாங்களே எப்படி விளாடணும் அப்படின்றத. ஸோ அதே மாதிரி தான் நானும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி கொடுத்ததை வந்து அவங்க வந்து போய் பார்க்குறாங்க. பார்த்து எப்படி விளாடணுன்றத நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் போல ஜாமாவை வாங்கிட்டு அந்த கேமை வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ விளையாடும் போது இவங்க எல்லாருமே வந்து மேசையில் ஒரு ஃப்ளஷ் லைட் வச்சுருக்காங்க, அதாவது ஃபோனோட ஃப்ளஷ் லைட் வச்சுருக்காங்க. ஃப்ளஷ் லைட்டை வச்சுட்டு தான் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் விளாண்டுக்கிட்டே இருக்கும் போது நிறையா தடவை சொல்கிறாங்க சார்லி சார்லி அயூத, சார்லி சார்லி அயூத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் அந்த பென்சில் வந்து துளி கூட நகரலை. ஸோ அதனால் வந்து இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கேமை வந்து கிவ் அப் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை கிழிச்சி கொளுத்தி அதுக்கப்புறம் அந்த சாம்பல் அப்படியே குப்பையில் போட்டுட்டு அதே மாதிரி தான் அந்த பென்சிலையும் உடைச்சிட்டு எரிச்சு அதை குப்பத்தொல்ல போட்டுட்டாங்க. ஸோ அது வந்து அவங்க செஞ்ச ஒரு நல்ல விஷயம். ஸோ அது வந்து அவங்கள காப்பாற்றிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அப்படியே அவங்க அந்த 2 விஷயத்தையும் செய்யாமல் இருந்திருந்தாங்கன்னா அவங்க நேரத்துக்கு உயிரோட இருந்திருப்பாங்களான்றதே கேள்விக்குறிதான். ஓகே, சாரி, உயிரோடு இருந்திருப்பாங்களா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறிதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க 4 பேரில் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பேர் கொடுக்குறேன். ரியா, கீர்த்தி, வைஷ்ணவி, அம்ரிதா, 4 பேர். என்னது? ரியா, கீர்த்தி, வைஷ்ணவி, அம்ரிதா. ஓகே, இந்த 4 பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து அம்ரிதா இருக்கா, அம்ரிதா கடைசியாலி, சாரி,
அம்ரிதா இருக்காங்களே, அம்ரிதாக்கு வந்து மத்த பத்தின் இருக்கு, அதாவது தேர்ட் ஐ இருக்கு. தேர்ட் ஐ இருந்தா என்ன எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த பேய் பிசாசு அது எல்லாமே வந்து தெளிவா பார்க்கலாம். ஸோ இது வந்து அம்ரிதாக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்கு. ஸோ சின்ன வயசுலேருந்தே இருக்கிறனால அம்ரிதானால வந்து எல்லாத்தையுமே பார்க்க முடியும். ஸோ அம்ரிதா வந்து சின்ன பிள்ளையில சொல்லுவா, மா அங்க பாருங்கம்மா மரத்து மேல வந்து உட்காந்துருக்கு, சோப்பு கொண்டுமா அது இதுலாம் வந்து அம்ரிதா சொல்லுவா. அம்ரிதா சொல்றத வந்து இந்த அம்மா வந்து நம்பவே மாட்டாங்க. ஏன்னா வந்து அவ சின்ன பிள்ளை, எதுவா இருந்தாலும் சொல்லிடுவா இல்லையா. ஸோ அதனால வந்து அவங்க அம்மா வந்து அதை பெருசா எடுத்துக்க கிடையாது, பெருசுபடுத்திக்கவும் கிடையாது. ஸோ அதனால வந்து அம்ரிதா வந்து ஒரு வயசுக்கு எட்டிட்டோன்னே அவளுக்கு வந்து அவ வந்து சர்ச் பண்றாள் கூகுளில் போய் ஏன் யாருக்கும் தெரியாதது எனக்கு மட்டும் தெரியுது அப்படின்ட்டு அவ சர்ச் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து போட்டிருக்கு, உங்களுக்கு வந்து தேர்ட் ஐ இருக்கு, அந்த தேர்ட் ஐ வந்து உங்களுக்கு கடவுள் வழங்கின ஒரு வரப்பிரசாதம் வரம் அப்படின்னு வந்து கூகுளில் போட்டிருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து பேய் அப்படின்றதையும் அந்த கூகுளில் போட்டிருக்கு. ஸோ அதை படிச்சுக்கிட்டா அவ புரிஞ்சுக்கிட்டா அந்த கூகுள் என்ன சொல்லுது அப்படின்றத. ஸோ அன்னையிலேருந்து அவள் வந்து எதை பார்த்தாலுமே வந்து அவங்க அம்மா அப்பாட்ட சொல்ல மாட்டா, தங்கச்சி கிட்ட சொல்ல மாட்டா, ஆனால் கசன் கிட்டலாம் சொல்லுவாள். கசன்லாம் வந்து நம்ம வயசு கீடாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம வழியை புரிஞ்சுக்குவாங்க. கரெக்டா வழியை புரிஞ்சுக்குவாங்கன்னு இல்லை, புரிஞ்சுக்குவாங்களா. ரியா வந்து அன்னையிலேருந்து வந்து இந்த பேயெல்லாம் பார்த்தா பயப்பட மாட்டா, அப்பப்போ கொஞ்சம் பயப்படுவா. இப்போ வந்து படிச்சுக்கிட்டே இருக்கா, படிச்சுக்கிட்டே திடீர்னு இப்படி பார்க்கும்போது எதிர்க்க ஒரு பேய் இருக்குன்னா தூக்கி போட்டுரும், அவ்வளோதான். ஸோ அதை தவிர எந்த பயமும் இருக்காது அவளுக்கு, ஏன்னா பழகிருச்சுல. இருங்க இப்போ இருந்துட்டேன், சாரி. லைட்டோட அந்த குச்சியா அது நானும் என்னடா அது காலெலாம் இருக்கு அப்படின்னு பயந்துட்டேன். ஓகே பரவாயில்ல, என்னத்துல விட்டேன். ஸோ அம்ரிதா வந்து அந்த சமயத்தில் என்ன சொன்னான்னா, கதையில் வந்து நம்ம எல்லாருமே சார்லி கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கும் போது நம்மளை சுற்றி நிறைய பேய்ங்க வந்துச்சு. அந்த பேய்ங்க ஒன்றா பேப்பரில் பூரை ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்துச்சுங்க. ஆனால் வந்து அது எல்லாமே அதுங்களால பூர முடியல, அது யான்னு எனக்கு தெரியல. அப்புறம் வந்து ஓரமாக ஒரு பையன் உட்காந்துருந்தான், எல்லாருமே வந்து பூரை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவன் வந்து எதுவுமே பண்ணல, முட்டி அப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ எல்லாருமே அடங்கிட்டோன்னே அப்படியே பறந்து வித்தியாசமான பறந்து வந்து அவன் தான் இந்த பேப்பருக்குள்ள பூரை ட்ரை பண்றானா. கடைசி வரைக்கும் போயிட்டான். ஒரு 0.5 இன்ச் தான் இருக்கும் போல. அதை தொட்டுட்டானா அவன் வந்து பேப்பருக்குள்ள பூந்துருவான். ஆனா அதுக்குள்ளேயே வந்து இவங்க எல்லாம் வந்து பேப்பர் கிழிச்சிட்டாங்க, அதாவது கேமை ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து அம்ரிதா வந்து அந்த சமயம் சொல்ல கிடையாது, ஏன்னா பயந்துருவாங்கன்ட்டு. ஸோ அவள் வந்து கேமை முடிச்சுட்டு படுக்க போகும்போது தான் அம்ரிதா வந்து சொல்லியிருக்கா. ஸோ இந்த மாதிரி நடந்தது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே பயத்தில் இருக்காங்க, ஆனால் பெருசுபடுத்திக்க கிடையாதுல. அவங்க வந்து நினச்சிக்கிறாங்க மனசுக்குள்ளே, நல்ல வேலை பேசிக்கிறாங்களா, நல்ல வேலை நம்மளுக்கு வந்து அந்த பேய் பூரில் அப்படின்னு வந்து அவங்க நினச்சிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது ஆக்சுவலி ஏன் அந்த பேப்பருக்குள்ளே வந்து சார்லியோ இல்லை மற்ற பேய்களோ பூர முடியலன்னா, ஆக்சுவலி இந்த கேமை நீங்கள் விளாடணுன்னா இதை பாருங்க, இந்த மாதிரி இருட்டில் தான் நீங்கள் விளாண்டாகும். ஆக்சுவலி அம்ரிதாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் விளாண்ட அந்த கேமில் வந்து அவங்க வந்து ஃபோனோட ஃப்ளாஷ் லைட் பாய்ச்சாங்க கரெக்டாக. ஸோ அங்கே கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிறனால தான் சார்லியாலையும் அவனை சுற்றி இருக்கிற பேய்களாலையும் அந்த பேப்பருக்குள்ள பூர முடியல. அதுதான் அந்த ரீசன். அவ்வளோதான் இந்த கதை. ஸோ நான் கடைசியாக ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டுக்கிறேன். தயவு செஞ்சு யாருமே இந்த கேமை விளையாடாதீங்க. நான் எப்படி விளையாடணும்னு சொல்லி கொடுத்துட்டேன், இருந்தாலும் நீங்க வந்து விளையாடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி சொல்றாங்க, நான் சார்லி கேம் விளையாட போறேன், இதோ லீவ் வருது பாரு, நம்ம லீவ்ல தானே இருக்கோம், ஸோ லீவ் வரும் போது சார்லி கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்றோம். அப்பனா நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எடுத்துறீங்க, இந்த மாதிரி கேம்லாம் விளையாடக்கூடாது, அது வந்து ரொம்பவே ஆபத்து, நம்ம அப்பா அம்மா நம்ம மேல பெரிய ஹோப் வச்சிருக்காங்க, பிளா 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 எவ்வளோ போய் சொல்ல முடியுமோ போய் சொல்லி அவங்கள வந்து
விளையாடுறதுலேருந்து தடுத்துருங்க, ஓகேவா? ஏன்னா வந்து அது உயிருக்கே ரொம்ப ஆபத்தானது. நீங்களும் போய் விளையாடாதீங்க. So that's all for today. See you again in my next video. Maybe another ghost story. Sorry, paranormal game. Bye.